சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் சென்னை கிளைகள். For appointment, call T Nagar branch 9940533500, நுங்கம்பாக்கம் branch 9788827500. வணக்கம் சாணக்கியா நேயர்களே, போன வாரம் இதே கிரிக்கெட் செக்மெண்ட் நம்ம புதுசா ஒண்ணு பண்ணியிருந்தோம். அதுக்கு நீங்க வரவேற்பு பயங்கரமா கொடுத்திருந்தீங்க. அதே செக்மெண்டோட 2வது எபிசோட் 2வது வாரம் நம்ம இன்னைக்கு பேச வந்திருக்கோம். ஒரு அருமையான வாரம் போயிருக்கு. இங்கிலாந்தோட ஒரு ODI சீரீஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து இந்தியா ஜெயிச்சோம். செகண்ட் மேட்ச்ல திருப்பி இங்கிலாந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. பட் என்னதான் இதெல்லாம் ஓடிட்டு இருந்தாலுமே ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக்கான ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் பத்தி ரொம்ப அப்படியே எங்க பார்த்தாலும் அதான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. அதாவது ஒரு கிரிக்கெட் ஜெர்னலிஸ்ட்லயே டாப்ல இருக்கிற ஒரு விமல் பாபா இருக்கட்டும், ஒரு ஹர்ஷா போக்லேவா இருக்கட்டும், ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வனா இருக்கட்டும், எல்லாருமே அந்த டாபிக் அவ்வளவு சீரியஸா பேசுறாங்கன்னா அந்த டாபிக் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கா, அவர் எவ்வளவு முக்கியமான ஒரு பிளேயர், அந்த பிளேயர் எப்படி ட்ரீட் பண்றாங்கிறது நம்ம ஒரு இந்தியன் ஃபேன்ஸுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப சங்கட்டமா இருக்கு. நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? ஏன் இந்த விஷயத்தை இப்படி எடுத்துட்டு போறாங்க BCCI? ஏன் இதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம பாக்குறோம், ரோஹித் சர்மா கேப்டன்ஸ்ல இருந்து தூக்குறாங்க, T20ல சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஸ்ல தூக்காங்க. எல்லாருமே சக்சஸ்ஃபுல் கேப்டன்ஸ். ஆனா ஒருவேளை இந்த கம்யூனிகேஷன், இந்த டீலிங் எல்லாம் ஒழுங்கா பண்ண மாட்டாங்களோ? அதுவும் ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயருக்கு எனக்கு என்ன சுத்தமா புரியல. உங்களோட தாட்ஸ் என்ன? ஓகே, டு ஸ்டார்ட் வித் விக்னேஷ், கௌதம் கம்பீர் வந்து கண்டிப்பா கோச்சா வரணும். வந்தானா ஒரு ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி இந்தியாவை வந்து சூப்பரா கொண்டு போவாரு அப்படின்னு ஆசைப்பட்டவங்கள நானும் ஒருத்தன். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அவர் வந்து கிரிக்கெட் ஒரு மோனோபோலின்னு நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். மேபி அவர் MP பொசிஷன்ல எல்லாம் இருந்ததுனால கிரிக்கெட் ஒரு மோனோபோலி, நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. அவர் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியா வந்து, நான் ரொம்ப ஷார்ட்டா முடிக்க விரும்புறேன், இந்தியா ஒரு டவுன்ஃபால் பொலிட்டிக்கலா இருக்கும்போது, ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கும்போது 1983 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் நமக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ கிரிக்கெட் இஸ் லைக் ரிலீஜியன் ஃபார் இந்தியா. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த காக்ரோச் கீக்ரோச்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சு இந்தியாவில ஒரு அண்ட்ரஸ்டை கிரியேட் பண்ண நினைக்கிற டயத்துல கிரிக்கெட்ல நமக்கு கிடைக்கிற வெற்றிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அதுல இவர் தன்னுடைய டாமினன்ஸை காட்டுறேன்னு பண்ற நிறைய தவறான விஷயங்கள் ஒரு அன்னெசரி அண்ட்ரஸ்ட கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம கிரிக்கெட்லயுமே இந்தியா ஸ்டெபிலைஸ்டா இல்ல, பாலிடிக்ஸ் பிஜேபி எப்படி விளையாடுது, இதுக்கு ஒரு ராங் வியூவை வந்து பொலிட்டிக்கலா இந்தியாவுக்கு கொடுக்குமே தவிர இட்ஸ் நாட் கோனா ஹெல்ப். ஏன்னா நாட் ஓன்லி ரோஹித் சர்மாஸ் டிசிஷன், யூ சி வாட் எவர், நீங்க வந்து சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி விட்டு தூக்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி நீங்க வந்து அந்த ஹர்ஷித் ராணா அவர் வந்து இன்ஜுரியில இருந்து டைரக்டா ஒரு இன்டர்நேஷனல் கேம் ஆடுறதா இருக்கட்டும், அண்ட் அந்த நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் வெரி குட், இல்லைன்னு சொல்ல, பட் அவரை திடீர்னு கொண்டு வந்து கேப்டன் ஆக்குறது, அவ்வளவு வருஷம் வந்து T20 சர்க்கியூட்ல இல்லாத ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லாம ஒரு மோனோபாலி மாதிரி என்னை எவனும் கேட்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி கௌதம் கம்பீர் எடுக்கிறதுங்கிறது இட் இஸ் அகைன்ஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கேம், இட் இஸ் அகைன்ஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷன். ஓகேவா? ஐ திங்க் இட் இஸ் ஹை டைம் தட் ஜெய்ஷாவோ இல்ல யாராவது ஒரு பெரிய ஆள் வந்து, BCCIல இருக்கிற பெரிய ஆள் வந்து, they have to first chuck him off. தாதாவையே தூக்குனாங்க, நல்லா தான் கொண்டு வந்தாரு டீம். அப்படி இருக்கும்போது சக்சஸையும் மீறி இவங்களை தூக்கிட்டு வேற ஒரு நல்ல கோச், ஒரு லக்ஷ்மி மாதிரி ஒரு ஆளை நிரந்தர கோச் ஆக்குறது பெட்டர் நினைக்கிறேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க. மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து பாத்தோம்னா கிரிக்கெட்டிங் வேர்ல்ட்ல ரொம்ப ரீசெண்டா யாருனாலும் ஹேஷ்டாக் மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தான் போட்டுட்டு இருக்காங்க ட்விட்டர்ல ஃபுல்லா பார்த்தோம்னா. காரணம் என்னன்னா, கௌதம் கம்பீர் அண்ட் கோ அகர்கரையும் தான் சேர்த்து சொல்லணும், செலக்டரான அவரையும் சேர்த்து தான் சொல்லணும், ரொம்ப மோசமா ஹேண்டில் பண்ணிருக்காங்க எல்லா பிளேயர்ஸுமே. ஏன்னா ஒரு T20 வேர்ல்ட் கப்ல இருந்த பிளேயர்ஸ், அப்போ 2024ல இருந்தவங்களையும் சரி, இப்போ 2026ல இருந்தவங்களையும் சரி, நிறைய பேர் மேட்ச்ல விளையாடவே இல்லை. அவங்களெல்லாம் எதுக்கு, என்ன ஏது அப்படிங்கிற எந்த வித இன்ஃபர்மேஷன் கொடுக்காம டீம்ல இருந்து தூக்குறது அப்படி இப்படின்னு பண்றாங்க. ரோஹித், உங்களோட வியூஸ் என்ன இந்த 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 சர்க்கம்ஸ்டன்சஸ்ல? நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? என்ன பொறுத்த வரைக்கும் விக்னேஷ், ஐ திங்க் ஒரு இந்தியன் டீம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நீங்க, எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் புரியல. அதாவது 2025ல இருந்தே வருவோமே, சாம்பியன்ஸ் டிராஃபி உங்களுக்கு ஒரு கேப்டன் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு ரோஹித் சர்மா, ஹூ இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் தான் நீங்க சொல்றீங்க 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும். சோ நீங்க அவரை வந்து சம்பந்தமே இல்லாம நீங்க தூக்குறீங்க. ஓகேவா? சரி, ஓகே, இது ரோஹித் சர்மா, நம்ம ஏஜ் ஃபேக்டர், we can have multiple reasons வச்சுக்கோங்க இதுக்கு. பட் when it comes down to சூரியகுமார் யாதவ், எனக்கு இதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகும்போது ஒரு பேட்டிங் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ரீசனை மட்டும் நீங்க வந்து நீங்க சுட்டி காட்ட முடியாது இல்லை. ஏன்னா at the end of the day சூரியகுமார் யாதவ் is a great man manager. ஒரு சிவம் துபே ஒரு ரோல் கொடுத்தாரு, ஒரு ஜஸ்பிரீத் பும்ராக்கு ரோல் கொடுத்தாரு. ஏன்னா நீங்க பாருங்க, சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு பிளேயர் டைம்லி கேப்டன்சி மூவ்ஸ். இப்ப ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, எனி கேப்டன் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு இந்தியா இங்கிலாந்து செமிஃபைனல்ல வந்து they would have preserved Bumrah till the very end. பட் ஆனா சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணாரு பாருங்க, கரெக்டா கேம் எங்க கில் பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சு 18th ஓவர்லயே கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கேமை க்ளோஸ் அவுட் பண்ணாரு.
அந்த மாதிரி கேப்டன்சி மூவ்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. ஒரு மேன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறதையும் நீங்க பாக்கணும். சோ இதுல என்ன நமக்கு தெரியுதுன்னா ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு சின்ன மிஸ்மேனேஜ்மெண்ட் நீங்க பேசிருந்தீங்க இல்லையா, மிஸ்மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாம ஒரு பிளேயருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இதே 2025 சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறம் தெரியும்ல, ரோஹித் சர்மா வந்து உங்க ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல அன்னைக்கு இருந்தாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க ஏன் அவரை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நீங்க வந்து அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு திரும்ப கூப்பிடுறீங்க? அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அவரோட ஃபிட்னஸ்ல ஒர்க் பண்ணி ஒரு வேற மாதிரி ரோஹித் சர்மா வந்தாரு. மேன் ஆஃப் த சீரீஸ் இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியால மறக்க வேண்டாம். ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் தி ஓல்டஸ்ட் பிளேயர் டு வின் மேன் ஆஃப் த சீரீஸ் இன் ஆஸ்திரேலியா. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ அப்படிங்கிறப்போ இன்னும் கெட்டிங் டு இந்த மாதிரி இந்த ரீஃபர் சர்ஃபேஸ் ஆன நியூஸ் எல்லாம் பாக்குறப்போ இல்ல, ரோஹித் சர்மா மைட் ரிட்டையர் நெக்ஸ்ட் கேம் அப்படின்னு பார்க்கும் போது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அ ஹெல்தி என்வாயன்மெண்ட் இல்ல, எஸ்பெஷலி சம்மன் லைக் ரோஹித் சர்மாக்கோ. ஏன்னா இது நாளைக்கு விராட் கோலிக்கு ஆகலாம், ஒரு 3-4 வருஷம் கழிச்சு ஜஸ்பிரீத் பும்ராக்கும் இதே நிலம் தான் வரலாம் இல்ல. ஒரு 3-4 பேட் கேம்ஸ் சடன்லி சம்மன் லைக் ஜஸ்பிரீத் பும்ரா மைட் ஃபீல் இல்ல, ஐயோ என்னடா என்ன வந்து சடனா டிராப் பண்ணிடுவாங்களான்னு. சோ ஐ திங்க் இந்த ஒரு இன்செக்யூரிட்டி எவ்வளவு ஸ்ட்ராங்கான டீமா இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டெஃபினெட்லி இதை இன்னொரு விஷயம் தான், க்ரோ பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறது. இது யாரா சீரியஸாவே டாப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து உள்ள புகுந்து இதை க்ரோ பண்ண விடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ரவிச்சந்திரன் அஸ்வினோட தான் பாக்கணும். அவர் நல்ல பிளேயர் தான், அவர் டிஃபென்ஸ் ஃபார்ம்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் காமிச்சதே இல்லை. இன்ஃபேக்ட் போக போக அவரோட பேட்டிங் தான் அவர் பெட்டர் ஆகிட்டு போனாரு. அவரை சம்பந்தமே இல்லாம we are moving on from you அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சாங்க. இப்போ இனிமே இந்தியா வந்து அவங்களோட லீட் ஸ்பின்னர் என்னன்னு தெரியாம தான் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் சொல்றாங்க, பட் ஸ்டில் வாஷிங்டன் சுந்தரையும் ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏகப்பட்ட கேள்விக்குறிகள் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களே நாங்க டிரான்சிஷன் நம்ப மாட்டோம்ன்றாங்க, நாங்களே டிரான்சிஷனுக்கு போறாங்க. அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மா பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சோடனே அவங்க சொல்றாங்க எனக்கு ரோஹித் சர்மா கேப்டன்சி இனிமே வேண்டாம், எங்களோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல அவர் கேப்டன்சில நாங்க ரோஹித் சர்மா வச்சுக்க போறோம்ன்றாங்க. சரி ஓகே, நீங்க ஏதோ பண்றீங்க, ஓகே ரைட். அப்படின்னா எங்க அப்பவே முடிவு பண்ணிருக்கணும்ல, எங்களுக்கு ரோஹித் சர்மா வந்து 27 வேர்ல்ட் கப்புக்கு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இல்ல, நாங்க ஒரு யங்ஸ்டர் தான் பேக் பண்ண, ஒரு ஜெய்ஸ்வாலியோ ஒரு சாய் சுதர்ஷனையோ நாங்க ஓப்பனிங்ல பேக் பண்ண போறோங்கிறத அவங்க அப்பவே சொல்லியிருக்கணும். அங்கேருந்து 11 மாசம் கிட்டத்தட்ட ஆட விட்டுருக்காங்க. சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இருந்து இப்ப 11 மாசம் 10 மாசம் ஆயாச்சு. உள்ள ஆட விட்டுட்டு இப்போ வரைக்கும் இப்போ வந்துட்டு இன்னும் 10 மாசம் தான் இருக்கு வேர்ல்ட் கப்புக்கு. இப்போ வந்துட்டு எங்க ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல நீங்க இல்ல, ரிட்டையர் ஆகுன்னு சொல்றது டோட்டலி டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. பட் இது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே நடந்தது உண்மைதான். அதாவது ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆக போறது உண்மைதான், அவங்க பேரண்ட்ஸ் லண்டன் ரீச் ஆனது உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனா என்ன இருக்கு அப்படின்னா, ஜெய்ஷா அப்படிங்கிற ஒரு பெரிய தலை, நம்ம ஐசிசியோட சேர்மேன், அவர் உள்ள புகுந்து சொல்லியிருக்காரு, நீங்க வந்து ரோஹித் சர்மாவை வந்து இந்தியன் டீம்ல இருந்து தூக்க போறீங்கன்னா இந்தியன் டீமுக்கு நிஜமாவே ஒரு கெட்ட காலம் வரப்போகுது, அதனால அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள புகுந்து ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. அதனாலதான் நேற்று நைட் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு 10 மணிக்கு வந்து தேவஜித் சைக்கியா பிசிசிஐயோட செக்ரட்டரி பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் கொடுக்குறாரு பிடிஐ கிட்ட, பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து. அவங்கதான் மெயின் பிரஸ், எல்லாருமே அவங்கதான் லீடர், அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆக போறது இல்ல, அவர் நல்லா தான் விளையாடுறாரு, அவர் நல்ல பிளேயரு, அவர் கண்டிப்பா லாஸ்ட்ல ரிட்டையர் ஆக போறது இல்ல. அவர் மாதிரி ஒரு ஆள் வந்து சொல்றதுக்கு அவசியமே இல்லை. இதை அவங்க ரொம்ப கேஷுவலா டீல் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஒரு சுப்மன் கில்ல விட்டு பிரஸ் கான்பரன்ஸ்ல, ப்ரீ மேட்ச் பிரஸ் கான்பரன்ஸ்லயே, போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்பரன்ஸ்லயும் இல்ல இதெல்லாம் ரூமர் தான் அப்படின்னு கேஷுவலா டீல் பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு செக்ரட்டரி வந்து பேசுறாங்கன்னா அந்த விஷயம் அவங்க எவ்வளவு சீரியஸா பண்ணிருக்காங்க, அவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கிறதுனால தான் அது உணர்ந்து போய் அப்படி வந்து பேசுறாங்களோங்கிறது என்னோட ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஆனாலும் இதுக்கெல்லாம் ரோஹித் சர்மா எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு? இந்த தேர்ட் ஓடிஐ, நாளைக்கு நடக்க போற தேர்ட் ஓடிஐ லார்ட்ஸ்ல ஒரு பெரிய பினாலே ஒண்ணு காத்திருக்கு, ஒரு சீரியஸ் டிசைடர் இருக்கு லார்ட்ஸ் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல. அது ஒரு ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயருக்கு சச்ச சிச்சுவேஷன், சரியான சிச்சுவேஷன் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். நாளைக்கு ஒரு 100 போட்டு அந்த ரெக்கார்ட் புக்ஸ்ல அவர் பேர் அங்க எழுதினாங்கன்னா அவரோட கான்பிடன்ஸ் எங்கேயோ போகும். ஸோ கண்டிப்பா நாளைக்கு ரோஹித் சர்மா ஒரு பெரிய நாக் எதிர்பார்க்கலாம். அண்ட் கமிங் பேக் என்னன்னா, நம்ம சோஃபார் சீரீஸை பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா வந்து ஒரு பிரில்லியன்டான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு பேசியான ட்ராக்ல போயிட்டு ரொம்ப அழகா யூஸ் பண்றாரு பவுலர்ஸ். நான் சுப்மன் கில் கேப்டன்சியா பாராட்டியே ஆகணும். டே பை டே ஹி இஸ் இம்ப்ரூவிங் ஆஸ் அ கேப்டன். நம்ம எல்லாரும் ஒத்துந்தாலும் நிறைய பேருக்கு இது ஒப்புதல் கிடையாது. ஆனா சுப்மன் கில்லுமே ஆஸ் அ பிளேயர் வந்து நாள் போக போக வந்து ஒரு பெட்டர் கேப்டன்சி தான் பண்ணிட்டு போறாரு. ஹி இஸ் ஆல்சோ எக்ஸ்பெரிமெண்டிங் அ லாட். அது நிறைய ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத சொல்றோம். ஏன்னா பிரசீத் கிருஷ்ணா மாதிரி பவுலருக்கு பேக் பண்ணி நீ தான் எங்களோட மெயின் பவுலர், நீ தான் எங்களுக்கு விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கறத போட்டு விக்கெட் எடுக்க வைக்கிறாரு. இம்பார்ட்டன்டான க்ரூஷியல் பிரேக் த்ரூஸ் கிடைக்குது. ஸோ அப்படி பாக்குறச்ச முதல் 2 மேட்ச் எப்படி போச்சு சௌமியண்ணா? இல்ல ஆக்சுவலா இந்த சீரீஸ் பார்த்தா ஓரளவுக்கு பேலன்ஸ்டா தான் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஃபுல்லா டாமினேட் பண்ணோம், அதுல எந்த ஒரு குறைவில்லை. செகண்ட் மேட்ச் என்ன பண்ணிட்டோம் ஆக்சுவலா பார்த்தா, என்ன கேட்டீங்கன்னா ஐ வுட் சே இட்ஸ் 51-49 மேட்ச்னு தான் சொல்லுவேன். இங்கிலாந்து 51, இந்தியா 49. இந்தியா பயங்கரமா ஆடிட்டு இருந்தாங்க, 178 for 3 இருந்தாங்க.
அதுல இருந்து 233 கொலாப்ஸ் ஆனது நம்ம we have seen Indian teams batting like this before, but the good thing is India took the match to the last over. இப்போ சுப்மன் கில் எல்லாரும் குறை சொல்லுவாங்கன்னா நிறைய பேருக்கு சுப்மன் கில்ல பிடிக்காது, அது ஒரு ஈகோ விஷயம் தான் சொல்றோம். ஸ்கில் வைஸ் டெக்னிக்கல் வைஸ் அது வந்து சொன்னாங்கன்னா கிரிக்கெட்டே தெரியாது. ஏன்னா சுப்மன் கில் நேற்று ஏட் அ குட் ஸ்டார்ட், விராட் கோலி had a good start, ரோஹித் சர்மா டீசென்ட் ஸ்டார்ட், ஸ்ரேயஸ் had a good start. டக்குன்னு கொலாப்ஸ் ஆகிற டீமை நம்ம ஒரு கேப்டன்லாம் ஒரு பிளேயர் மேல சொல்ல முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியா ஆட வெரி குட் பவுலிங் லைனப், நல்லா அட்டாக் பண்ணாங்க, பட் கொஞ்சம் அங்க இங்கே செட் ஆகல. பட் டு கிவ் ஆல் டியூ கிரெடிட் டு ஜோ ரூட் அண்ட் கஸ் ஆட்கின்சன்னா, கஸ் ஆட்கின்சன் எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. அவர் 105 ஃபார் ஒரே டெஸ்ட்ல எடுத்திருக்கு. இஸ் அ வெரி கேப்பபிள் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் நம்ம சொல்லலாம். நேத்திக்கு அவருக்கு பேட் கிளிக் ஆச்சு தவிர ஐ ஒன்ட் சே இந்தியா லைக் டெஃபினெட்லி கொலாப்ஸ் வாஸ் அ கன்சர்ன், பட் இந்தியா வில் கோ பேக் டு ஐ எக்ஸ்பெக்ட் இந்தியா டு வின் 2-1. அது எந்த ஒரு ப்ராப்ளம். லார்ட்ஸ் நமக்கு ஏற்கனவே நீங்க இவ்வளவு சொல்லியிருக்கீங்க, ரோஹித் சர்மாவுக்கு மேல அவ்வளவு ப்ரெஷர் இருக்காது. ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸ்னா இந்த மாதிரி என்னையாடா சொல்ற நீ, நான் யாருன்னு காட்டுறேங்கிற மாதிரி இன்னிங்ஸ் ஆட போறாங்க. ஸோ நாளைக்கு ஐம் எக்ஸ்பெக்டிங் அ பிக் இன்னிங்ஸ் இன் த டாப் 3. நாளைக்கு சுப்மன் கில், ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஆர் கோயிங் டு ஸ்கோர் த மெஜாரிட்டி ஆஃப் ரன்ஸ்னா இப்பயே நான் ப்ரெடிக்ட் பண்ணிடுறேன். நம்ம கண்டிப்பா சொல்லணும், போன மேட்ச்ல எப்படி விராட் கோலியோட இன்னிங்ஸை பாராட்டி ஆகணும். 66 ரன்ஸ் அடிக்கிறாரு, பியூர் கிளாஸ். ஒரு ஷாட்டும், அதாவது வந்து என்னையாடா சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட்டும் ஸ்லிப்பர் ஷாட் தான் லிட்டரலா. அவ்வளவு கிளாஸியா விளையாடுறாரு. அவர் ஃபிட்னஸ் என்ன, ஃபீல்ட்லயும் என்ன எனர்ஜி. ஆனா அவரோட சேர்ந்து அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர் விளையாடுறாரு. இங்க விராட் கோலி விளையாடுறதுனால ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பாதி நேரம் ஓவர் ஷேடோ ஆயிடுறாரு. பட் அவருமே சொல்றேன், ஒரு நம்ம 2023 நியூசிலாந்து செமிஃபைனல்ஸ் மறக்க மாட்டோம். ஒரு பக்கத்துல விராட் கோலி அடிச்சாரு, அவரோட 50th செஞ்சுரி அடிக்கிறாரு ஓடிஐல. அதனால ஸ்ரேயஸ் ஐயரோட நாக் வந்து ரொம்ப அதுக்கு ஒரு வெயிட்டேஜே இல்லாம போயிருது. பட் அவர் எவ்வளவு குரூஷியலா இருந்திருக்காரு இந்த இந்தியாவுக்கு. ஒரு நம்பர் 4 நம்ம எவ்வளவு நாளா வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்திருக்கு, பிளேயர்ஸே இல்லாம போயிருக்கோம். பட் அவர் சிமெண்ட் பண்ணிருக்காருங்க. ஆனா போன மேட்ச்ல நம்பர் 5ல தான் இறங்கி விளையாடுறாரு. இஷான் கிஷனை ட்ரை பண்றாங்க நம்பர் 4ல, அது ஒர்க் அவுட் ஆகல. பட் ஸ்ரேயஸ் ஐயர் திருப்பியுமே ஷோ பண்றாரு அவர் எவ்வளவு கிளாஸ் ஆகலாம்னு. அவர் ஒரு 67 அடிக்கிறாரு நேற்றுக்கு. சொல்லுங்க. இல்ல எனக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் கேஎல் ராகுல் டு கம் பேக். அந்த கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ண நமக்கு தெரியும். ஸோ அதுவும் சேர்த்து அதுவும் கேஎல் ராகுல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் இங்கிலாந்து இந்த மாதிரி 1-1 சீரீஸ் டையா இருக்கும்போது நான் இந்த மேட்ச் கையில் எடுத்து போய் கொடுக்குறேன்டாங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நாளைக்கு ராகுல் பண்ண போறாரு. எனக்கு கண்டிப்பா அதுல டவுட்டே இல்லை. நான் இப்பயே சொல்லிடுறேன், இன்றைய கணித்தார் சௌமியான்னு நீங்க போட்டுக்கோங்க. Just to add with what was discussed, what's happening, எனக்கு வந்து நாளைக்கு மேட்ச்ல வந்து ரோஹித் சர்மா ஸ்கோர் பண்ணுவாரா அப்படின்றது ஸ்டார்ட் வைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டவுனா தான் இருக்கு. அவருக்கு வந்து ஆவரேஜ் வந்து லார்ட்ஸ்ல பெரிய அளவுக்கு இல்ல. ஆவரேஜ் தட் ஹி ஹேட் ஆன் எட்ஜ்பாஸ்டன் பெர்மிங்கம்ல வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறு 3 செஞ்சுரி போட்டிருக்காப்ல அந்த பிட்ச்ல மட்டுமே. அதுவும் இங்கிலாந்துக்கு எதிராகவே ஒண்ணு போட்டிருக்காரு. அதே மாதிரி விராட் கோலி வந்து ஒரு 149 டெஸ்ட்ல போட்டாரு அந்த பிட்ச்ல, பர்மிங்கம்ல நான் சொல்றது. பட் இங்க லார்ட்ஸ்ல பெரிய அளவுக்கு ஒரு ரெக்கார்டு இல்ல ரோஹித் சர்மாக்கு. இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும், ரோஹித் சர்மா வந்து ஐ வில் ப்ரூவ் யூன்ற மாதிரி பிளேயரை விட ஐ வாண்ட் டு பி ஒரு ஃப்ரீ மைண்டடா நான் டீமுக்காக விளையாடணும்னு விளையாடும் போது அவருடைய கேம் கேம் வெளில வரும். ஓகேங்களா? நீங்க பாக்க 2023 வேர்ல்டு கப்லயும் சரி 2024 வேர்ல்டு கப்லயும் சரி எவ்வளவு நல்லா விளையாடணும். அந்த ஒரு பேட்டம் அடிப்பார் ஒரு 6, உலகமே ஆடி போச்சு அந்த 6ல. ஸோ த பாயிண்ட் இஸ், இப்படி ஒரு ப்ரெஷர் நீங்க அவங்க கிட்ட கொடுக்கும் போது ஒரு பேட் ஆவரேஜ் இருக்கிற இடத்துல வந்து அவர் ப்ரூவ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். அவர் பண்ணலனாலும் இட் இஸ் வெல் அண்ட் குட் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பண்ணா சூப்பர். ஏன்னா ஒரு பெர்மிங்கம்ல கம்மியான அவுட் ஆகும்போது ஒரு லாட்ஸ்ல அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சும்மாவே வந்து ஒரு பழைய ரெக்கார்டு வச்சு போக முடியாது. பட் வி ஹேவ் டு see யாரு டாஸ் வின் பண்றா, சேசிங் டீம் தான் அட்வான்டேஜ், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். பட் நவ் ஜஸ்ட் டு ஆட் வித் ஒன் பாயிண்ட், கில்லோட கேப்டன்ஷிப் பத்தி நீங்க கேட்டது பதில் சொல்ல விரும்புறேன். பேட்டிங்ல அதாவது ஒரு பேட்ஸ்மனா ஒரு கேப்டனா அவர் எடுத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி சூப்பரா பண்றாருப்பா. ஓகேங்களா? அதாவது டீம்ல ஒரு பக்கம் உடஞ்சிக்கிட்டு இருக்கும் போது கூட நான் பொறுப்பெடுத்து நின்று விளையாடுறேங்கிற போதே அவருக்கு நான் கேப்டன் ப்ரூவ் பண்ணிட்டாரு இன் பேட்டிங்ல. பட் போலிங்ல இன்னுமே அவர் வந்து அந்த ஸ்பின்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அப்படியே ஒரு விராட் கோலி மாதிரி யோசிக்கிறாரோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. ஏன்னா நீங்க பாருங்க, குல்தீப்னு ஒரு பிளேயரை சும்மா கண்டிஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு உள்ள உட்கார வைக்கிறதுன்றது வந்து ஐம் நாட் ரியலி சாட்டிஸ்ஃபைட். அண்ட் வாஷிங்டன் சுந்தருக்கு ஓவர் கொடுக்கவே இல்லை. சரி, நீங்க சொல்லலாம் அங்க அதில் ரஷீதை விக்கெட் எடுக்கலையே. ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து வாஷிங்டன் சுந்தர் ஒரு பக்கம் இப்போதைக்கு வச்சுவோம், நீங்க ஒரு குல்தீப் யாதவ் வந்து இந்த லாஸ்ட் 5 விக்கெட் எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட் பா. நேற்று 116 ரன்லயே 126 ரன்லயே 5 விக்கெட் வந்து போச்சு. நீங்க குல்தீப் யாதவ் மட்டும் டீம்ல இருந்திருந்தா டெஃபினட்டா நம்ம நேற்று மேட்ச் ஒரு 10 ரன் 6 ரன் 8 ரன் வித்தியாசத்தை ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு. சோ சிவம் துபேன்னு ஒரு பிளேயர் வந்து எனக்கு அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனா தெரிகிறாரு. ஒன் டேல நீங்க 8 பேட்ஸ்மேனோட போகணும்னு அவசியம் இல்லை.
ஸோ அந்த இடத்துல ஒரு குல்தீப் யாதவ் கொண்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பின்னர் ரிஸ்ட் ஸ்பின்னர் வச்சுக்கிறது எஸ்பெஷலி ஃபார் லாஸ்ட் 5 விக்கெட்ஸ் பெட்டர் நான் நினைக்கிறேன். In my opinion, கேட்டா Ignesh, I think இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் they can ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து மேபி ஆடணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் நாளைக்கு. ஏன்னா சிவம் துபே மாதிரி ஒரு பேட்டர் நீங்க வந்து ஒன் டே ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல எஸ்பெஷலி நம்பர் 8ல ஆடுறது அப்படிங்கிறது மேபி நாட் ரியலி குட் டெசிஷன் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ இன்னொரு பாயிண்ட் வெங்கட நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை வந்து சுப்மன் கில் ஹேண்டில் பண்ற விதம் அண்ட் ஆல்சோ how they are stuck on to yes என்ன பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் எஸ் நல்லா போட்டிருக்காரு. or rather in fact he's back at well also in the first game இல்லையா. இந்தியா வின் பண்ண மேட்ச்ல ஒரு இம்பார்ட்டன்ட் 50 அடிச்சாரு. பட் ஐ ஸ்டில் திங்க் ஒரு மாதிரி அவர் இருக்கும்போது someone like ஹர்ஷ்தீப் இருந்தாருன்னா அட் த டாப் உங்களுக்கு அந்த ஸ்விங். ஏன்னா ஆப்வியஸ்லி இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் அப்படின்றப்போ நம்ம போன கேம்லயே பார்த்தோம்ல பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் எஸ் வி நோ தட் பிரசித் கிருஷ்ணா இஸ் லிட்டில் இன்கன்சிஸ்டன்ட். பட் அவர் வந்து என்னதான் இன்கன்சிஸ்டன்ட் இருந்தாலும் when conditions have supported him சூப்பரா போட்டிருக்காரு. அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 13 ஓவர் வரைக்கும் கிட்டத்தட்ட பால் மூவ் ஆயிட்டு இருந்தது. ஸோ ஐ திங்க் ஓவரால் ஹர்ஷ்தீப்மே வந்தாங்கன்னா திஸ் கேன் பி அ வெரி வெரி குட் யூனிட். அண்ட் போன கேம் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா இட் வாஸ் கொலாப்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஒரு பேட்டிங் கொலாப்ஸா தான் நான் பாக்குறேன். பிகாஸ் சம்மன் லைக் ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்டுட் ஹிஸ் கிரவுண்ட் டெஃபினெட்லி ஒரு 290 மினிமம் ஒரு 285 290 அடிப்பாங்கன்ற மாதிரி இருந்தது ஒரு ஸ்டேஜ்ல. அண்ட் ஆல்சோ என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா I had this feeling விராட் கோலி எக்ஸ்ட்ராடினரியா பேட்டிங் ஆடினாருங்க. சூப்பரா பேட்டிங் ஆடினாரு, எல்லாருக்குமே தெரியும். பட் ஐ ரியலி தாட் அட் சம் பாயிண்ட் இன் டைம் அவர் மைண்ட்ல அந்த ஸ்ட்ரைக் ரேட்ன்ற அந்த விஷயம் or rather நீங்க வந்து கொஞ்சம் அட்டாக்கிங் கிரிக்கெட் நீங்க ஆடணும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் சம்வேர் ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் அவர்கிட்ட இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி டைம்ல 178 for 3 அரௌண்ட் ஒரு 29 ஓவர்ஸ்ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் if I'm not wrong. அந்த மாதிரி டைம்ல விராட் கோலி 65 நாட் அவுட்னா அந்த மாதிரி ஒரு ஷாட் கன்ஃபார்ம்டா ஆட மாட்டார். நம்ம இத்தனை வருஷம் பார்த்த கிரிக்கெட்ல நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு ரேஷ் ஷாட் ஆட மாட்டார் விராட் கோலி. மேபி ஐ திங்க் அட்டாக் அவருக்குமே மேபி அந்த ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு தெரியல. பட் ஐ ஸ்டில் ஃபீல் சம்ஒன் லைக் விராட் கோலி அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு சிங்கிளா ஆடிக்கணும். he should stick back to his A game. ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான் பண்ணாரு. நீங்க அதர் எண்ட் பாருங்க, ஸ்ரேயஸ் ஐயர் தான் பண்ணாரு. ஒரு நின்று ஆடணும் அப்படின்னு பார்த்தாரு. ஐ திங்க் try and stick to the strength. இந்த மாதிரி ஒரு கொலாப்ஸ் நோக்கி போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் அது மட்டும் இல்லாம they can instead of playing சிவம் துபே try and play someone like ஹர்ஷ்தீப் so that பேஸ் bowling வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். டெஃபினெட்லி நிஜமாவே நல்ல ஒரு பவுலிங் செலக்ஷன். பட் இப்போ என்னவா இருந்தாலும் போன மேட்ச்ல பார்த்த மாதிரி என்ன ஏன் வாஷிங்டன் சுந்தர் பவுலிங் போடல நான் வெங்கட்னா he was injured. பேட்டிங் விளையாடுறச்சு அந்த ஆர்ச்சரோட டெலிவரி போது ஹாம்ஸ்ட்ரிங் இழுத்துன்றாரு. அந்த ஹாம்ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப மோசமான இன்ஜுரி தான் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா அடுத்த பாலே ஆர்ச்சர் வந்து ஷார்ட் போட்டு உடனே விக்கெட் கிளவுல பட்டு விக்கெட் வாங்கிடுறாரு. ஓகேவா? சோ அவராட்டி விளையாட முடியலங்கிறது கிளியரா இருந்தது. அதனால பவுலிங்கும் கொடுக்கல வாஷிங்டன் சுந்தருக்கு. வேற எதுவும் கிடையாது, அவரை ஸ்பெயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இருந்துச்சு. மஹத்ரே கூட அதனாலதான் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால தான் அடுத்த பாலே அவுட் ஆனார் ஐபிஎல். உங்களுக்கு ஞாபகம் மறக்க. எஸ், கண்டிப்பா டெஃபினெட்லி. அண்ட் சோ அதுதான் இப்போ அதனாலதான் வாஷிங்டன் சுந்தர் பவுலிங் போடல. சோ அப்படி இல்லாத போது அடுத்த மேட்சுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்கலாம்னா வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா அவங்க ஆட வைக்க போறது இல்ல. அப்படிங்கிறதுனால வாஷிங்டன் சுந்தரோட பிளேஸ்ல அப்படியே குல்தீப் யாதவ் உள்ள வந்துட போறாரு. ஏன்னா வேற யாரும் கிடையாது, ஒரு ஆல்ரவுண்டர் வேற யாருமே சப்ஸ்டியூட்ல இல்ல. அப்படி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு குல்தீப் யாதவ் கண்டிப்பா ட்ரை அவுட் பண்ணுவாங்க அந்த ஸ்லாட்ல. அண்ட் குல்தீப் யாதவ் ஆல்ரெடி ஒரு ஆல்ரவுண்டர் ரீப்ளேஸ் பண்றதுனால ஐ டோன்ட் திங்க் அவங்க சிவம் துபே மேல கை வைப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா சிவம் துபே ஈவன் தோ நம்ம ஆஸ் கிரிக்கெட் ஃபேன்ஸ் we don't accept him as a good bowler, 2 மேட்சா அவர் பவுலிங் நல்லா தான் போட்டிருக்காரு. அவர் ஃபீல்டிங் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, பேட்டிங் என்ன வேணா சொல்லுங்க, 2 மேட்சா அவரோட எக்கானமி ஆன் ஸ்பாட் இருந்திருக்கு, ஆன் டாட் இருந்திருக்கு. முதல் மேட்ச்லயுமே 2 விக்கெட் எடுக்கிறாரு, போன மேட்ச்லயும் 1 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ஆன் விக்கெட்ஸ் காலமும் அவர் பர்ஃபெக்டா இருக்காரு. பவுலிங் எக்கானமி வைஸும் நல்லா போறாரு. அதாவது குர்னூர் பிராரோட நல்லாவே இன்னுமே ஒரு பெட்டரான எக்கானமில சிவம் துபே போடுறாரு. ஸோ அது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். சௌமியா சாரி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கிளாரிஃபை பண்ணிருப்போம் ஆடியன்ஸை. நான் வந்து சிவம் துபே வந்து ஒன் டேக்கு ஆடவே கூடாது, அவர் ஒரு ஓவர்லோடுன்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து ஒன் டேல அவர் அவசியம் இல்லைங்கிற பாயிண்ட். வாட் எவர் தட் ரோஹித் சார் கரெக்ட். ஸோ T20ல yes he is needed, பட் ஒன் டேல இப்போதைக்கு அந்த இடத்துல ஒரு போலர் இருந்தா பெட்டரா இருக்கும் தான் நான் சொன்னேன். கோயட் சொல்லு. இல்ல ஆனா எனக்கு என்ன ஒரே மாற்று கருத்துன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா they are not ready to field the extra batsman instead of all-rounder. அது நம்ம கிளியரா இருக்கலாம். ஸோ இப்போ இந்தியன் மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, நல்ல 10 ஓவர் கொடுக்குற போல இருந்தா எனக்கு ஒரு 3 ஓவர் 4 ஓவர் கொடுத்தோம்னா பேட்டிங் ஒரு 15 ரன் வரணுங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் என்னோட மாற்று கருத்துனா கண்டிப்பா வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா
ஹர்ஷ் துபே இஸ் கோயிங் டு பிளேனா அவர் வந்து பிளேயிங் லைனப்ல இருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா என்ன பொறுத்தவரையும் ஒரு லைக் ஃபார் லைக் இது. ஏன்னா ஹர்ஷ் துபே அட்லீஸ்ட் ஒரு 6-7 ஓவர் போட்டுருவாரு, ஒரு 2 விக்கெட் எடுப்பாரு. பேட்டிங் ஈ கேன் அட்லீஸ்ட் ஸ்கோர் 15-20 ரன்ஸ்ங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். பட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வெரி ஸ்டெடி இன்னிங்ஸ் ஆடணும். ஏன்னா போன மேட்ச் வந்து விராட் கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் தே ஹவ் லாஸ்ட் தேர் விக்கெட்ஸ்ங்கிற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க தவிர, இன்னைக்கு லார்ட்ஸ்ல உங்களுக்கு தெரியும் எவ்வளவு முக்கியமான ஒரு வென்யூ. ஒரு 2 பேருமே போத் விராட் கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வில் ட்ரை டு மேக் ஷூர் இந்த மேட்ச் வின்னிங் சைட். நான் வந்து ஒரு வின்னிங் செஞ்சுரி அடிச்சிருக்கேன், ஒரு பிக் இன்னிங்ஸ் அடிக்க போறேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல 2 பேர் சாம்பியன் பிளேயர்ஸா இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா அதனால வாட் ஐ பிலீவ் இஸ் குர்னூர் பிராவன் ஆடுவாரு, ஹர்ஷ்தீப் சிங் உள்ள வர மாட்டாரு. அட் த சேம் டைம் ஐ திங்க் இன்ஸ்ட் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர் ஹர்ஷ் துபே உள்ள வருவாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ பிலீவ். அதே மாதிரி இஃப் கேஎல் ராகுல் இஸ் ஃபிட் டு கோ, தே வில் ரீப்ளேஸ் கேஎல் ராகுல் வித் இஷான் கிஷன். டெஃபினெட்லி. ஏன்னா ஹர்ஷ் துபே லேட்டஸ்ட் அதான் நியூஸ் 3 hours பேக் வந்திருக்கு தட் ஹர்ஷ் துபே ஹஸ் ரீப்ளேஸ் வாஷிங்டன் சுந்தர். ஸோ டிசைனர்ல போய் ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா அவரையுமே ட்ரை அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இருக்கும். அண்ட் எனிவேஸ் கண்டிப்பா நாளைக்கு ஒரு பயங்கரமான ஒரு டிசைடா இருக்க போது. ரோஹித் சர்மா இஸ் கோனா பி தி ஸ்பாட்லைட் ஆஃப் தி டே அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்றேன். என்னவாதாரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு சரியான ஒரு பிளேயர். அவரை பத்தி நம்ம இப்படிலாம் பேசவே கூடாது, ஒரு கான்வர்சேஷனே வச்சுக்க கூடாது. ஏன்னா ஹி இஸ் பியாண்ட் ஆல் ஆஃப் திஸ். பட் ஸ்டில் இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு மீடியா, இன்னைக்கு இருக்கிற இந்த ரூமர்ஸ்னால நம்மளுமே அது பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். பட் அவர் நாளைக்கு அவரோட நாக் ரொம்ப குரூஷியலா இருக்கும் போது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பாரா, எல்லாருக்கும் கொஞ்சம் வில் கிவ் பேக் அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு பாயிண்ட் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அண்ட் பவுலிங் ஒரு சீரீஸ் டிசைடர் லார்ட்ஸ்ல அழகா செட்டப் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம இன்னொரு சைட் ஆஃப் தி கிரிக்கெட்டிங் வேர்ல்டுக்கு வந்தோம்னா எம்எல்சி பத்தி கண்டிப்பா பேசணும். எம்எல்சில போன மேட்ச் நம்ம பாக்குறோம், மும்பைக்கும் வாஷிங்டன் ஃப்ரீடம்க்கும் மேட்ச். மும்பை 269 அடிக்கிறாங்க, அவங்களே குவிண்டன் டி காக், நிக்கோலஸ் பூரான் எல்லாரும் அடிச்சு விளையாடுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 30 6 அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெறும் சிக்ஸர்ஸ்லயே 200 ரன் வந்திருக்கு மொத்தத்துல, அந்த மாதிரி ஏதோ அடிச்சிருக்கானுங்க. அப்படி இருக்கிறச்ச எனக்கு வந்து 306 ரன் வந்திருக்கு சிக்ஸஸ்லயே. 306 ரன் சிக்ஸஸ்லயே வந்திருக்கு. சோ பெரிய ஒரு ரெக்கார்டு. அதே மாதிரி பார்க்கும்போது சரி மும்பை தான் இப்படி அடிச்சாங்கன்னு பார்த்தா வாஷிங்டன் ஃப்ரீடம் அதை சேஸ் பண்ணிருக்காங்க. ஆனா சௌமியா ப்ளீஸ் டேக் அஸ் த்ரூ தி என்டையர் இது ஒரு குயிக்கா. இல்ல அன்னைக்கு காலைல நான் யக்னேஷ் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் இந்த மாதிரி. இன்னைக்கு காலைல சீக்கிரமே எந்திரிச்சிட்டேன், ஒர்க் போகும்போது காலைல ஏர்லி மார்னிங் 5 o'clock எந்திரிச்சிட்டு ஃபுல்லா எம்எல்சி பார்ப்பேன். ஸோ சரியான மேட்ச். ஏன்னா நான் எம்எல்சி எல்லா மேட்சுமே பார்ப்பேன். முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கும், ஹேட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டீம் தோக்குறதுக்கு முன்னாடி நான் அது ஓப்பனா சொன்னேன், நான் தப்பா நினைக்கிறேன். டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் நான் பார்த்தேன், போட்டு தர்மடி லெஃப்ட் ரைட்டு சென்டர் மூக்குல காதுல எல்லாருக்கும் அடி வாங்கினாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இது குவாலிஃபயர் பார்த்தோம். குவாலிஃபயர் 1ல வாஷிங்டன் ஃப்ரீடம் கேகேஆர் நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் ரைடர்ஸ் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அதை தாண்டி அடுத்த மேட்ச் நான் காலைல பாக்குறேன்னா அந்த மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் வேர்ல்டு கப் செமிஃபைனல் இருக்குன்னு ஓகே மூச்சிருந்து பாக்கலான்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம நிக்கோலஸ் பூரன் வந்து 31 பாலுக்கு 100 அடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து 266 அடிச்சாங்க மும்பை நியூயார்க்கு. நான் பார்த்தேன் மும்பை ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. அப்புறம் வாஷிங்டன் ஃப்ரீடம் இன்னிங்ஸ் பார்க்க 2 விக்கெட் ஸ்டார்டிங் போயிடுச்சு. ரச்சின் ரவீந்திரா டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்க. சரி ஓகே முடிஞ்சுன்னு பார்த்தா ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஒரு 35 பால் 100. அதை தாண்டி பார்த்தா ஆண்ட்ரி கவுஸ், உங்க எத்தனை பேர் வந்து பாப்பீங்க வேர்ல்டு கப் அப்படின்னு தெரியல. வேர்ல்டு கப்ல 36 பாலுக்கு 132 அடிச்சிருக்காரு. ஸோ 269 வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க, ஹையஸ்ட் எவர் ரன் சேஸ் இன் T20 ஹிஸ்டரி. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கப்பே அடிக்காம இந்த ஸ்ரேயஸ் ஐயர் இருப்பார்ல, ஒரு கப்பு 9 டீம்ஸ் பிளே குவாலிஃபையர்ஸ் டு ஃபேஸ் ஸ்ரேயஸ் லூசர் கிங்ஸ் அப்படின்னு ஒரு டீம் இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் சேஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸ் கப் அடிக்காம இருக்கிறதுக்கு இது நான் ஊறுகாய் தொட்டு சாப்பிடுறேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் போயிடுச்சேடாங்கிற மாதிரி வாஷிங்டன் ஃப்ரீடம் ஸ்டீவ் ஸ்மித் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான இன்னிங்ஸ் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஆண்ட்ரி கோசன். எனக்கு இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ஸ்டீவ் ஸ்மித் கண்டிப்பா ஹி ஹாஸ் டு கம் பேக் டு தி ஸ்கீம் ஆஃப் ஆஸ்திரேலியா T20. அது வந்து எனக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாம இருக்கு. டெஃபினெட்லி. ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித் விராட் கோலி மாதிரி தான். விராட் கோலி, கேன் வில்லியம்சன் இவங்கெல்லாம் ஒரே ரேஞ்ச் ஆஃப் பிளேயர்ஸ். ஜோ ரூட் நம்ம இன்னும் பாக்குறோம் எவ்வளோ அவரோட ஒரு நாளும் அவரோட இன்னிங்ஸ் வந்து பெட்டர் ஆயிட்டு தான் போகுது. ஸோ ஸ்டீவ் ஸ்மித் இன்னுமே ஒரு கோல்டன் பிளேயர் தான். அவர் இன்னும் T20ல ரிட்டையர் ஆகல, ஓடிஐல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா T20ல இன்னுமே இருக்காரு. ஏன்னா அவருக்குமே ஒரு கனவு இருக்கு, ஆஸ்திரேலியா T20 வேர்ல்ட் கப்ல வந்து விளையாடி கப் அடிக்கணும் அப்படிங்கிறது அவருக்குமே கனவா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம லாஸ்ட்ல வந்து ஒலிம்பிக்ஸ் தான் மெயினா. ஒலிம்பிக்ஸ் விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரி பிளேயர்ஸுமே அவங்க இன்னும் ஆசைப்படுற ஒரு விஷயம் ஒலிம்பிக்ஸ் விளையாடணும். நான் விராட் கோலியவே கேட்கறாங்க ஒரு இன்டர்வியூல, உங்களுக்கு ஒலிம்பிக்ஸ் ஆடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் விளையாடுங்கன்னா கண்டிப்பா யார் ஒலிம்பிக் கோல்ட விட்டு வைப்பாங்க அப்படிங்கறத அவரே சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபைனலா நம்ம என்ன பேசுறோம்னா, கேரி சோபர்ஸ் அப்படின்னு ஒரு வெஸ்ட் இண்டியன் கிரிக்கெட்டர்
He passes away at 89. ஒரு பியூட்டிஃபுல்லான கிரிக்கெட்டர், ரொம்ப ஒரு மெமரபிளான கிரிக்கெட்டர். ரோஹித், ப்ளீஸ் டேக் us through him. Yeah, see, one of the best all-rounders of that era. அதாவது ஒரு ப்ரீ கபில் தேவ் எரால பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் த ஸ்போர்ட் ஹஸ் எவர் சீன். பாத்தீங்கன்னா வந்து விக்கெட்ஸ் நிறைய எடுப்பாரு வித் த பால் அண்ட் வித் த பேட், வெரி வெரி ஹேண்டி லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். அண்ட் he was one of the first ever cricketers to hit 6 sixes. ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு தெரியும்ல அந்த பீரியட்ல 6 அடிக்கிறது அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம் லாங்கர் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும். பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா 6 6 அடிச்சு அந்த டைம்லயே வந்து he's become a sensation. And definitely அந்த பீரியட்ல கிரிக்கெட் பார்த்த நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா they know that அவர் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி. ரோஹித், இதுக்கு ஒண்ணு பெருசா இல்ல, கேரி சோபர்ஸ் என்ன பண்ணிருக்காரு, 60 வருஷத்துக்கு முன்னாடியே 6 6 அடிச்சிருக்காரு. சோ ஆல்மோஸ்ட் 61 இயர்ஸ் முன்னாடி அவர் அடிச்சிருக்காரு. இப்ப அந்த டைம்ல 6 6 என்னடா பண்றீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வெரி ஓன் ரவி சாஸ்திரி அடிச்சிருக்காரு. சோ எனக்கு வந்து ஐ ஹவ் நாட் சீன் கேரி சோபர்ஸ் பிளே, பட் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க he is the best all-round history. நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு வந்து ஜாக் காலிஸ் இருக்காங்க, பென் ஸ்டோக்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்கலாம். பட் ஆல் டைம் லெஜெண்ட், பெஸ்ட் எவர் ஆல்ரவுண்டர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் கேம் கேரி சோபர்ஸ் சொல்லும்போது ஐ திங்க் வி கேன் டேக் தேர் லைக் ஒப்பீனியன் ஃபார் கிராண்டட் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ தேங்க் காட், நல்லா இருக்கணும் ஓம் சாந்தி. அவர் வந்து கண்டிப்பாக அடுத்த இன்னிங்ஸ் அங்கே உட்காந்து மேலே போய் நல்லா ஆடுவோம். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ், பெரிய பெரிய ஆல்ரவுண்டர்ஸ், பேட்ஸ்மேன், பவுலர்ஸ் எல்லாருக்குமே கேரி சோபர்ஸ் தான் வந்து ஒரு ஐடலா இருக்காங்க. சோ we know how impactful he has been. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கேரி சோபர்ஸ் வந்து நம்ம மெட்ராஸ், உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன், அதுல வந்து நம்ம மெக்ரா வந்து கேரி சோபர்ஸ் பத்தி பேசும்போது, ஐ மீன் கேரி சோபர்ஸ்ல நம்ம வைபவ் சூரியவன்சி பத்தி பேசும்போது, ஒரு கேரி சோபர்ஸ் ஒரு பிரெயின் லாராக்கு அப்புறம் இவரோட கேமை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிது. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பிளேயர் யாரை பத்தி ரீகலெக்ட் பண்ணிருக்காரு பாரு. நான் படிக்கும் போது இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பார்த்தேன். அந்த 6 6s இன் ஓவர் அதை பத்தி நீங்க பேசுறீங்க. அந்த மேட்ச் ஒரு 10 6 அடிச்சாரு. ஆக்சுவலா இது 1956 ஓவர் நடந்து. ஸோ அப்பவே 10 6 அடிச்சு இவங்கள போலர்ஸ் எல்லாம் ஓட விட்ட ஒரு டீம். பாகிஸ்தான் அப்ப பீக்ல இருந்த டைட்லயே பாகிஸ்தான் ஒரு தடவை வச்சு சம்பவம் செஞ்சு விட்டுருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். அந்த வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் வந்து நான் வேர்ல்டு கப் கண்டெண்டரா அப்படின்னு சொல்றதுக்கான அந்த கான்பிடன்ஸ் வரதுக்கான ஒரு பேஸ்மெண்ட் போட்டதே இவர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேயர். அப்படி ஒரு பிளேயரை கம்பேர் பண்ற அளவுக்கு நம்மளோட சூரியவன்சி இருந்தாருன்றதை நம்ம பெருமையா சொல்லணும். ஸோ அந்த ஒரு வார்த்தை, மெக்ராஸ் அந்த ஒரு வார்த்தையை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு, இல்லையா கேரி சோபர்ஸ் உலகத்தை விட்டு போயிருந்தாலும் அவருடைய அந்த ஒரு பவர் இனி எங்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி நம்ம சூரியவன்சி விளையாடுவான்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் இஸ் நாட் அன் ஆல்ரவுண்டர், பட் அந்த 6 ஹிட்டிங் எபிலிட்டி வந்து இவர்கிட்ட இருக்குன்னு நான் பாக்குறேன்னு மெக்ராவே சொல்லியிருக்காரு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நம்ம பார்க்காத கேரி சோபர்ஸ் வந்து சூரியவன்சில பார்ப்போமாங்கிறது ஆர்வமா காத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ இப்போ கடைசியா நம்ம செக்மெண்ட் எண்டுக்கு வர போறதுல நம்ம இப்போ லாஸ்டா என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் ஒன் டே நாளைக்கு வரப்போகுது. அந்த ஒன் டேக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரெஸ்டே கிடையாது. 3 நாள்ல பாத்தீங்கன்னா வந்து நேர ஜிம்பாவே போறாங்க. ஜிம்பாவே பாத்தீங்கன்னா பயங்கர டாமினேட் பண்றாங்க. ஸோ 23rd Thursday பாத்தீங்கன்னா ஒரு T20, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாட்டர்டே வந்து ஒரு T20. ஸோ அடுத்த எபிசோட் நம்ம வரும்போது 2 T20 இந்தியா எப்படி ஆடுறாங்க, நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்கேம் பண்ணிருக்காருன்னு அதை தப்பிக்கிறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து அடுத்த அனாலிசிஸ்ல பார்ப்போம். அதே மாதிரி ரோஹித் சர்மாவோட மேபி இப்போதைக்கு தெரிஞ்சிச்சு ஃபைனல் இன்னிங்ஸ்ல, பட் ரோஹித் சர்மா எந்த மாதிரி பதிலடி கொடுக்க போறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஒரு நல்ல எபிசோட் நம்ம இப்போதைக்கு எண்டுக்கு வரப்போறோம். இப்போ ஃபைனல் தாட்ஸ் ஆஃப் விக்னேஷ். எஸ், ரொம்ப அழகா நீங்க எடுத்துட்டு போனீங்க கேரி சோபர்ஸ் பத்தி. 90s கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா ஒரு நாஸ்டாலஜியா மொமெண்டே கொடுத்துருக்கீங்க நீங்க எல்லாருமே. ரொம்ப அழகா டேக் பண்ணீங்க. அதே மாதிரி எல்லாருமே கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்கீங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ் போடுங்க. என்னோட இந்த கேள்வி, இந்த வாரத்துக்கான கேள்வி என்னன்னா, இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்ங்கிறது நடக்குதா? அகர்கர் கம்பீர் பண்றது கரெக்டான விதமா, இந்தியன் டீம் கரெக்டான பாதையெல்லாம் எடுத்துட்டு போறாங்களா? ஏன்னா இல்ல இப்பெல்லாம் பண்ணும்போது அவங்க இப்படியே ரிசல்ட்ஸ் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிடுறானுங்க, சாம்பியன்ஸ் ட்ரோபி ஜெயிச்சிடுறாங்க. ஸோ இப்படிதான் இருக்கணுமா, கோயிங் ஃபார் இப்படிதான் இருக்கணுமா? இல்லைன்னா பழையபடி நம்ம ரவி சாஸ்திரி, ராகுல் டிராவிட் எப்படி டீமை கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு டீம் என்விரான்மெண்ட் இருக்கணுமாங்கிறத நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ரோஹித் சர்மா எவ்வளவு நல்ல ஒரு பிளேயர், அவருன்னு எவ்வளவு நாள் விளையாடணும், இல்ல போதுமா அப்படிங்கிற கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட் நான் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களுடைய விடைபெறுகிறோம். நன்றி. தேங்க்யூ. சூப்பர் கைஸ்.